ஹாய் பேப்பர் ஸ்வீட்டார்ட், நான் தான் உங்கள் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஒரு வருஷம் கழிச்சு வர்றேன். கேட்பீங்க, ஒரு வருஷம் கழிச்சு வீடியோலாம் அப்லோட் பண்ணால் ஒன்று மன்னிச்சிடுவோமான்ட்டு. நீ ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுமா, அப்புறமா பேசிக்கிறோம் அப்படின்னு நானும் நினப்பேன். என்னடா நம்ம வீடியோவே போட மாட்டோமே, ஒரு வருஷமாக ஆக போகுது. யூடியூப் ஓப்பன் பண்ண ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மிச்சதை கதையும் முடிக்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த கதையும் முடித்ததா சரித்திரமே இல்லை. வரலாற்றுலேயே ஒரு கதையை போட்டு இவ்வளோ வருஷமாக இழுத்துட்ருக்கேன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த கதையை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கேன். நான் உண்மையை சொல்லிட்டேன். அதனால் ஆன் தி ஸ்பாட்டில் தான் எல்லாமே நான் சொல்லுவேன். ஆன் தி ஸ்பாட்டில் தான் நான் ப்ரிப்பேரே பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு கதை சொல்கிறேன்ல, அதெல்லாம் என்ன ஆன் தி ஸ்பாட்டு தான். நானாக கதையெல்லாம் எழுதி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கிடையாது. நான் ஆன் தி ஸ்பாட் கேர்ள், அதாவது ஆன் தி ஸ்பாட்லேயே சொல்கிற கேர்ள். அப்படியே நம்ம கதை வர போக்குலேயே நான் போயிடுவேன். அப்படியே நான் அதாவது நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் கதை அவங்கள்ட்ட நான் கதை சொல்லும்போது தான் நான் அந்த கதையை யோசிப்பேன், அடுத்து என்ன சொல்லலான்ட்டு. அப்புறம் இன்றைக்கி வேறு மாட்டுப்பொங்கல். மாடு மாதிரி நீ வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. ஹாப்பி மாட்டுப்பொங்கல். அப்புறம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வீடியோவும் ஜூனில் போட்டுறேன். சாரி, அதாவது கம்மிங் ஜூன். அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வந்துடும்டா வீடியோ. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட் போட்டுங்க. நான் ஐடியும் மென்ஷன் பண்ணுறேன். அங்கே எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, வீடியோ போடுறின்னு. அப்புறம் நானும் வீடியோ போட்டே இருக்கேன். அண்டு லவ் யூ ஆல். ஏன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு நிறைய பேர் எல்லோரும் நெக்ஸ்ட் பார்ட் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கமெண்ட் படித்தேன், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.